Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இங்கிலாந்துல நடக்கக்கூடிய 100 பால்ஸ் மேட்ச். ஸோ அந்த 100 பால்ஸ் மேட்ச் டோர்னமெண்டோட இரண்டாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதர்ன் பிரேவ் அண்ட் லண்டன் ஸ்பிரிட் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க இன்னும் எக்ஸல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு ஆப் இருக்கும். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இது பெஸ்டான ஒரு ஆப்பா வந்து இந்த ஆப் வந்து இருக்கும். இதுல வந்து நீங்க ரெஃபர் அண்ட் என் நீங்க வந்து ரெஃபர் பண்றது மூலியமாவும் உங்களால என் பண்ண முடியும். நீங்க ரெஃபர் பண்ற உங்க ஃப்ரெண்ட் அவர் விளையாடுற எவ்வளவு நாள் விளையாட இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு எவ்வளவு நாள் விளையாட லைஃப் டைமா வந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கமிஷன் தராங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட் விளையாடுறது மூலியமா கம்பெனிக்கு வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அதுல இருந்து ஒரு 10% உங்களுக்கு வந்து கமிஷன்ஸா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் டைமா அவர் வந்து எவ்வளவு நாள் பிளே பண்றோம் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. 100% நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து 100% போனஸும் கொடுக்குறாங்க. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் லெஸ் காம்படிஷன் ஏன்னா புதுசா வந்துக்கூடிய ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வைஸாவும் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தென் இந்த டிஎன்பிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர் போர்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டுல 100/350 தராங்க. தென் அடுத்ததான் ஹோண்டாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா 6G தென் சாம்சங் ஐபோன் பிளஸ் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 பிரைசஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 100 பால் மேட்சோட இரண்டாவது மேட்ச் 24 ஜூலை இரவு 11 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுதாம்ப்டன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த சவுதாம்ப்டனோட ஒரு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு தாங்க ஃபேவரா இருக்கும். ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு சொல்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருக்கும். போத் ஹெண்ட்ல இருக்குமே நல்ல வந்து ஸ்கோர்ஸ் அதிகமா போகும். அது மட்டும் கிடையாது, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஃபீல்டுலாம் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் பேட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முதல் 6 ஓவர் அதுதாங்க ரொம்ப 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 குரூஷியல். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 ஓவர் பால் நல்லா ஸ்விங் இருக்கும். எப்பவுமே வந்து பால் நல்லா ரோல் பண்ணிருப்பாங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ரோல்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த முதல் 4 ஓவர் நல்ல ஒரு சீம் இருக்கும், கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும். நார்மலாவே இந்த இங்கிலாந்து பிச்சர் நல்ல பவுன்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியா ஆடிடுவாங்க. பட் அந்த ஸ்விங்கை தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே. முதல் 6 ஓவர் மட்டும் குரூஷியல். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு 170 ரன்ஸ் வரைக்குமே அடிப்பதற்கான சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தாங்க இந்த வெனுல வந்து வின் பண்ணிருக்காங்க டொமஸ்டிக் லெவல்ல இருக்கக்கூடிய T20 மேட்சஸ்ல. ஸோ வெனு ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 70 மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல 43 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 26 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் நிறைய மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் வந்து 2 பேத்துக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அதுல சவுதர்ன் பிரேவ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் அதிகமா வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ லண்டன் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. சவுதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்ப்போம். ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் அலெக்ஸ் டேவிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அலெக்ஸ் டேவிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. டியூப்ளாய் தென் லாரன் ஈவன்ஸ் ஜேக் கோல்ஸ் அகமது கேரேஜ் ஓவர்டன் கிறிஸ் ஜோர்டன் டீப் பிரிக்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் டைமல் மில்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சவுதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லண்டன் ஸ்பிரிட். ஸோ லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஜாக் கிராவ்லி அண்ட் ஏ ரோசிங்டன். ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ரோசிங்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா மைக்கேல் பெப்பர், ரவி பொப்பாரா, சிம்ரன் ஹெட்மயர், ரியான் ஹிங்ஸ், மேட் கிரிட்லி, ஜெமி நீசம், லியன் தாசன், டேனியல் ஓரல், ஏர்லி ஸ்டோன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா லண்டன் ஸ்பிரிட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ இந்த யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் நடந்துட்டு இருக்கு, T20 லீக். அதோட எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பிளேயரான சுனில் நரேனா இருக்கட்டும், கெரன் பொல்லார்ட், ஆண்ட்ரூ ரசல்,
ஸோ இந்த மாதிரி இந்த ரஷித் கான் மேபி கூட அவர் கூட வரல நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே அங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல கொஞ்சம் இந்த முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த 100 பால்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கவங்க யார் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சவுதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் டேவிஸ். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க T20 பிளாஸ்ட்ல எல்லாமே இவர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாமே அவர் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த T20 பிளாஸ்ட்ல வந்து இன்னிங்ஸ் அவர் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரா இல்லையாங்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் அவர் மிடில் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். விக்கெட் கீப்பிங்கும் பண்ண போறாரு, இன்னிங்ஸையும் ஓபன் பண்ண போறாருன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் வந்து வந்துடுறாரு. டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து அவருக்கு கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இப்போ T20 பிளாஸ்ட்ல கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்போ மினிமம் 25+ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஒரு கணிசமான பாயிண்ட்ஸும் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை, அதெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அதே தாண்டி ஜேக் கோல்ஸ், இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸ்லோ ஸ்பின்னர். அதே மாதிரி டீப் பிரிக்ஸும் அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். ரேகன் அகமது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் கூகுளி அந்த மாதிரியான ஒரு பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. ஒரு 3 ஸ்பின்னர், மீதி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர் அட்டாக்ல தான் இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டைமல் மில்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், டீப் பிரிக்ஸ் அண்ட் கிறிஸ் ஜோர்டான், இந்த 4 பிரைமரி பவுலர் தான் இருக்காங்க. ஸோ 5th பவுலிங் ஆப்ஷனுக்கு கேரட் ஜோவர்டன், ஜேக் கோல்ஸ் அண்ட் ரேகன் அகமது இப்படி ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த டீம்ல மோஸ்ட் ப்ராபபிளி டீப் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவரும் மேக்சிமம் 3 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தான். அந்த 15 பால் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இதுல ரேகன் அகமது மினிமம் 10 பாலும் மேக்ஸிமம் 15 பால், அதாவது மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல போல் பண்ணுவாங்க. ஜேக் கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவார். மீதி இருக்கவங்க அவங்களோட ஃபுல் ஓவர் வந்து போல் பண்றதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். இதுல டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிறிஸ் ஜோர்டான் தான். பட் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 3 ஓவர், அதாவது 15 பால போல் பண்ணுவார். அந்த 15 பாலுமே கடைசி அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல தான் வந்து போல் பண்ணுவார். ஸ்லாக் ஓவர்ஸ் அந்த டெத் ஓவர்ஸ்ல தான் வந்து போல் பண்ணுவாரு. பர்டிகுலரா அந்த 80 பாலுக்கு அப்புறம் மீதி இருக்க 20 பால்ல அவர்கிட்ட நம்ம ஒரு 10 பால் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போல் பண்றதுக்கான சான்சஸ். கடைசி 10 பால் கூட அவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ இதுல வந்து 5 பாலுக்கு அப்புறமும் நிறுத்திக்கலாம், இல்லைன்னா தொடர்ந்து 10 பால் வரைக்கும் கூட போல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கடைசி 10 பால் கூட கிறிஸ் ஜோர்டான் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட மேபி இருக்கலாம். ஸோ டெத் ஓவர் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டானும் தென் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேல டைமல் மில்ஸும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் தான் பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரேகன் அகமது, ஜேக் கோல்ஸ் அண்ட் பிரிக்ஸ் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி போல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல டபுள் ஆஃப் சைஸ் பாக்குறப்போ ஜேக் கோல்ஸ் மினிமம் 10 பாலாவது போல் பண்ணிடுறாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனாலையும், பேட்டிங்ல வந்து அவர் வரக்கூடிய டவுனுக்கு மினிமம் 15-20 ரன்ஸ் அடிப்பதனாலையும் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க கோல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காரு. T20 பிளாஸ்ட்ல சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுத்துட்டு இருந்தாரு. பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு எல்லா மேட்சஸ்லயுமே. ஸோ ஜேக் கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் ஜேக் கோல்ஸ்க்கான எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு. பை சான்ஸ் அவர் மினிமம் 10 பாலாவது பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை, நீங்க வந்து அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக் டிஃபரன்சியல் பிக்கான ஆப்ஷனாகவும் அவர் இருப்பாரு. அதே மாதிரி ரேகன் அகமது. ஸோ இந்த ரேகன் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்சியல் பிக் அண்ட் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிக்கும் அவர் இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே ரேகன் அகமதை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவர் அங்க வந்துட்டு மினிமம் ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி பவுல் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், அதாவது மினிமம் 10 பால் மேக்ஸிமம் 15 பால் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தான் இருக்கும். ஒன்னோட கேச்சஸும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஜேக் கோல்ஸ், ரேகன் அகமது இந்த 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுறாங்க. தென் டேவிஸும் இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டாப் 6 பேர்ல இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாங்க. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷனான கிறிஸ் ஜோர்டான் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால பவுலிங் யூனிட்ல அவங்க 2 பேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் டைமல் மில்ஸ் இந்த 2 பேரும் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 5 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக். அதை தாண்டி ஜேம்ஸ் வின்ஸ், எல் டூப்ளாய் அண்ட் ஈவன்ஸ் இந்த 3 பேரும் இருக்காங்க. இதுல இருந்து நம்ம 2 பிளேயர் வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுல டூப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். பட் ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மினிமம் வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே
கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது அவர் பிடிச்சிருவாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட். ஸோ அதனால வந்து ஜேம்ஸ் வின்ஸுக்கு ரொம்பவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். லாரன் இவான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட டவுன் தான் அவரை ஃபேண்டஸ் டீம்ல வர வைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஏற்படுத்துது. அவர் வரக்கூடிய டவுன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் அப்படிங்கிறப்போ பால்ஸ் 100 பால் அப்படிங்கிறப்போ மினிமம் 15-20 பால் அடிச்சு ரன்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற மனநிலையில் தான் ஆடுவாங்க. ஸோ அவர் வர்றப்போ கண்டிப்பா அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டா ஆடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டவுன் தான். ஸோ வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாததுனால அவரை நம்ம 50-50 ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ், ஏ டேவிஸ், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜே கோல்ஸ் அண்ட் ரேகன் அகமது, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் ஜோர்டான், இந்த 6 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் அதே மாதிரி கிறிஸ் ஜோர்டானுக்கு விட்டுட்டு நீங்க டைமல் மில்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து சவுதர்ன் பிரைவோட ஒரு ஆப்ஷன். இதுல கேரேஜ் ஓவர்டன், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 பால் 10 பால் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பேட்டிங் வருவாரு. வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸுக்குள்ள வரைக்கும் அடிப்பாரு. பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால அவருக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. எதுக்குமே நான் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் அபிஷியல் லைனப்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துறேன். ஏன்னா ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் யாருமே இப்போ வரல. முதல்ல ஒரு 1 or 2 மேட்சஸ் இருக்க மாட்டாங்க நம்ம அந்த யூஎஸ்எல் நடக்கிற மேட்சஸ் இருக்கிறதுனால. ஸோ அவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் டீம் காம்பினேஷன் வைஸா பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, பேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு காம்பினேஷன்ல இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்குவாட்ல. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஓவர்டன் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்ததா லண்டன் ஸ்பிரிட்ஸ். ஸோ லண்டன் ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலயும் அதே மாதிரி தாங்க நிறைய வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ ரவி பொப்பாரா, தென் ரியான் ஹிகின்ஸ், மேட் கிரிக்லி, ஜெர்மி நீசம், லியாம் டாசன், டேரன் ஓரல், அது ஏர்லி ஸ்டோன். ஸோ இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ பேட்டிங்ல கொஞ்சம் கம்மி ஆயிடுது. ரியான் ஹிகின்ஸ், மேட் கிரிக்லியோட டவுன்ல ரொம்ப ரொம்ப கீழே போற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்காங்க. இன்னும் இந்த குவாலிட்டியான பிளேயர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் டோட்டலாவே வந்து பிளேயிங் லெவன்ஸ்லேயே மாறும். ஸோ இதுல வந்து டபுள் ஆஃப் லிஸ்ட் பாக்குறப்ப ரோஷிங்டன் இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இவர் தாங்க பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ் டைப் பிளேயர், ஹிட் அண்ட் மிஸ் டைப் பிளேயர் சொல்லுவாங்க. இவரை வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். அந்த ஹார்ட் ஹிட்டர் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் நம்மளோட சப்போர்ட்டிவா இருப்பார். நமக்கு என்ன காரணம்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல கூட அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புள்ள ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு ஆடுறவர் டாப் எட்ஜ் ஆகலாம், இன்சைட் எட்ஜ் ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பால் ஆஃப் சைட்ல அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போக மாட்டாங்க. எல்லா பாலுமே அடிக்கணும், சிக்ஸர் அடிக்கணும், பவுண்டரிஸ் அடிக்கணும். இந்த பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ரோஷிங்டன். அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பர் அவர் பண்றது தான். ஸோ விக்கெட் கீப்பர்லேயே மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவர். முதல்ல பவர் பிளேல இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு. பவர் பிளேவை பயன்படுத்தி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ரோஷிங்டனை பொறுத்த வரைக்கும். மைக்கேல் பெப்பர் சிங்கிள் லேண்டடா மேட்சை தனியால மேட்ச் வந்து மாற்றக்கூடிய ஒரு திறமை படுத்தவர்கள். ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்து டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டா நிறைய மேட்சஸ் வந்து முடிச்சு கொடுத்திருக்காரு, வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சிங்கிள் ஹேண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மைனஸ் விக்கெட் கீப்பர்ல இருந்தாலும் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாததுதான். பை சான்ஸ் ரோஷிங்டன் இல்ல, மைக்கேல் பெப்பர் தான் இருக்காரு, அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் இருக்கிற ஃபார்முக்கு அவர் நம்ம மஸ்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மட்டும் தான் மைனஸ்ங்கிறதுனால அவரை நம்ம 50-50 ஆப்ஷனுக்கு நம்ம அவரை வச்சுக்கலாம். அதர்வைஸ் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. தென் விக்கெட் கீப்பர் அவர் பண்றாரு, ரோஷிங்டன் இல்ல அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் லெவல்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம பெப்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் 50-50 ஆப்ஷன்ஸ் தான். ரவி பப்பாரா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமானா அது கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா ரியான் ஹிக்கின்ஸ் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே கூட பவுல் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல டி20 பிளாஸ்ட்ல. தென் மேட் கிரிக்லியும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவரும் வந்து அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு லெக் ஸ்பின்னர். தென் அடுத்தது லியாம் டாசன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அவர் இருந்து நம்ம ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி டேனியல் ஓரல் அவரோட 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவாரு, ஏர்லி ஸ்டோன் அவரோட 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பொப்பாரா பவுல் பண்ணுவாரான்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க இருக்கு. ஜெர்மி நீசம் ரவி பொப்பாரா 2 பேர்ல இருந்து எனி ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க, அதாவது ஒரு 10 பால் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவி பொப்பாராவை கம்பேர் பண்றப்போ ஜெர்மி நீசம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஜெர்மி நீசம் அந்த 10 பால் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரவி பொப்பாரா அஸ் எ பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவரோட டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு, டாப் ஆர்டர்லயே வராரு. அப்படிங்கிறப்போ
சம்டைம்ஸ் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பவுலர், அதுவும் டாப் ஆர்டர்லயே வர ஒரு பிளேயர் டாப் ஆர்டர்லயே வராரு அப்படிங்கிறப்போ ஸோ அவருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பை சான்ஸ் ஜெமினிசம் பவுல் பண்ணாம ரவி பப்போரா பவுல் பண்ணிட்டாரு வச்சுக்கோமே, ஏன்னா இப்ப ரவி பப்போரா பேட்டிங்க்கு கம்பல்சரி வந்துருவாரு, ஒரு 20 ரன்னாவது அடிப்பாரு. ஜெமினிசமுக்கு பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமானா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என்ன காரணம், அவர் வரக்கூடிய டவுன், அவர் டவுன் மிடில் ஆர்டர் கூட கிடையாது, லோயர் மிடில் ஆர்டர்ல இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல கம்பல்சரி ரவி பப்போராவுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும், அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும், 1 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும், அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஜெமினிசம் 10 பால், அப்படி இல்லைன்னா ரவி பப்போரா 10 பால் அப்படிங்கிறப்போ பை சான்ஸ் ரவி பப்போரா பவுல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆர்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும், ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புங்க இருக்கும். அவருக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். மிடில் ஆர்டர்ஸ்ல சிம்ரன் ஹெட்மயர், ரியான் ஹிக்ஸ் 2 பேருமே வந்து மிடில் ஓவர்ஸ், அதாவது கடைசி ஓவர்ஸ்ல வந்து ஒரு கடைசி ஒரு 4 ஓவர்ல வந்து ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். கடைசி 4 ஓவர்ல 2 பேர்த்துக்கிட்டயுமே அந்த 20 ரன் கிடைக்கும். அதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கு இருக்குன்னா ரியான் கிங்ஸ் தான். மினிமம் 3 ஓவர், அதாவது மினிமம் 15 பால், மேக்சிமம் அவரோட ஃபுல் கோட்டாவை ஒரு பவுல் பண்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயர். அவர் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னா கேப்டனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எலிஜிபிலிட்டியா இருப்பாரு. நிறைய முறை இதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கிற T20 பிளாஸ்ட்ல வந்து 1 டவுன் நிறைய மேட்சஸ் வந்திருக்காரு, 2nd டவுன்ல வந்திருக்காரு. அவரோட பொசிஷன் இதுதான் இல்லாம அவர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ஆட வைக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பேட்டிங்ல இந்த இப்ப அவர் இருக்கக்கூடிய டவுனுக்கே வந்தாலுமே மினிமம் வந்து ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. தென் பவுலும் பண்றதுல மினிமம் 3 ஓவர் பவுல் பண்றதுனால, அதுலயும் டெத் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ரீசன் பாத்தீங்கன்னா டேனியல் வாரன் பியூர்லி பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பவர் பிளேல பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு, நல்ல வேரியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய பவுலர், வேகத்திலேயே நல்ல ஸ்விங் கொடுப்பாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக்கப் ட்ரை பண்ணும், நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு, நிறைய ஸ்விங் ஆகும், நிறைய எல்பிடபிள்யூ முறையில் அவருக்கு விக்கெட் கிடைக்கும் பவர் பிளேல. டெத் ஓவர்ஸ்ல ஓலி ஸ்டோன் கூட பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாரா ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, ரியான் ஹிக்கின்ஸை தவிர. அப்படிங்கிறப்போ ஓலி ஸ்டோனும் ரியான் ஹிக்கிங்ஸ் இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரியான் ஹிக்கின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ ஹெட்மயர் ஆர் ரியான் ஹிக்கின்ஸை கம்பேர் பண்றப்போ ரியான் ஹிக்கிங்ஸ் தான் கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ பிளேயர்ஸா வந்து தெரியுறாரு. மேட் ட்ரிட்லி லெக் பிரேக் பவுலர், லெக் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மினிமம் 2 ஓவர் நாங்க பவுல் பண்றோம், மேக்ஸிமம் 3 ஓவர், மினிமம் 2 ஓவர் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெமினிசமுக்கு முன்னாடியே அவர் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் எடுத்தாருன்னா அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. இல்ல அப்படின்னா அவர் வருவதற்கான சான்சஸ் கம்மி. என்னோட பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் பாயிண்ட், அது மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் தென் ஜெமினிசமுக்கு முன்னாடியே வராரு. அப்படிங்கிறப்ப ஜெமினிசம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக நீங்க மேட் ட்ரிட்லியை ப்ரிப்பேர் பண்ணலாம் கிராண்ட் லீக்ஸ்க்கு. டேனியல் வாரன் தென் ஓலி ஸ்டோன், இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஸ்டோனும் வந்து பாத்தீங்கன்னா ரியான் ஹிக்கின்ஸ் 2 பேருமே இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ரியான் ஹிக்கின்ஸும் டேனியல் வாரன், இந்த 2 பேரும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரோஷிங்டன் மிஸ்டேக் பிளேயர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல அவர் வந்து அந்த ஃபேண்டசி மூவ்க்கான சான்ஸை கொண்டு வந்துடுறாரு. மைக்கேல் பேப்பர் ரீசென்ட்ல கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாதது மட்டும் தான் மைனஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் இந்த மேட்ச் வந்து அவருக்கு 25ல இருந்து 30 ரன்ஸ்க்குள்ள அவர் அடிப்பதற்கான சான்சஸ். ரவி பப்பாரா 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள அவர் அடிப்பாரு. தென் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன், அந்த 10 பால் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். தென் வேற என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறது அவருக்கு கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா இருக்கு. தென் அடுத்தது ரியான் ஹிக்கின்ஸ், அவரோட மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. குறிப்பா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓலி ஸ்டோன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேனியல் வாரன் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஓலி ஸ்டோன் ரியான் ஹிக்கின்ஸ், அதே மாதிரி செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ரியான் ஹிக்கின்ஸ் அண்ட் டேனியல் வாரன் இவங்களை கொண்டு வந்துக்கோங்க. ஸோ லியாம் டாசன், ஜெமினிசம், மேட் ட்ரிட்லி இந்த 3 பேர்த்த கம்பேர் பண்றப்போ லியாம் டாசனும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர், அதே தான் மேட் ட்ரிட்லியும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். அதுல ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், மேட் ட்ரிட்லி பேட்டிங்ல வாய்ப்பு வந்தாலும் 15 ரன் வரைக்கும் அடிப்பாரு. அவருக்கு கொஞ்சம் டாசனை விட கம்பேர் பண்ற டாசன் நீசமை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல பேட்டிங் வராரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேண்டசி வேலையில கொஞ்சம் இன்க்ரீஸா வந்து தெரியுறாரு. இப்போ ஒரு 13 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா ரோஷிங்டன் 1, ரவி பப்பாரா 2, ரியான் ஹிக்கின்ஸ் 3, ஓலி ஸ்டோன் 4, டேனியல் வாரன் 5, மேட் ட்ரிட்லி 6, தென் மைக்கேல் பெப்பர் 7, தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8, ரேகன் அகமது 9வது ஆப்ஷன், ஜேக் டோல்ஸ் 10வது ஆப்ஷன், ஜேம்ஸ் வின்ஸ் 11வது ஆப்ஷன், டேவிஸ் 12வது ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டான் 13வது ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட
மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரீன் மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ரியான் ஹிக்கின்ஸ். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் பெப்பர் கூட நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. தென் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒரு டெத் ஓவர்ஸ் போல் பண்றதுனால அவர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். தென் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா கிறிஸ் ஜோர்டானுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அலெக்ஸ் டேவிஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு, விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஐ திங்க் ஒரு 30 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே எலிஜிபிள் பர்சனா இருப்பாரு. ஜேம்ஸ் வின்ஸுக்கு நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓரளவு ஆப்டா இருக்கும். கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேக் கோல்ஸ் அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு 10 பால் மேக்ஸிமம் 15 பால் வரைக்கும் பால் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்டோ பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய டவுன் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ கேப்டனுக்கு எலிஜிபிளா இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணா ஜே கோல்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மேட் கிரிக்லி, ஸோ அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஓலி ஸ்டோன் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டனாவோ அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.